ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு கிளாரிட்டி கிளாஸஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரிப்பப்ளிக் டே 2026 பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா, ரிப்பப்ளிக் டே அப்படின்றது எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம்? ஆஸ் வி நோ, Jan 26 செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, Jan 26 1950 தான் வந்து கான்ஸ்டியூஷன்றத வந்து நம்ம என்ஃபோர்ஸ் கொண்டு வந்திருப்போம். அப்படின்னா லைக் நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் டேவை எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா November 26 1949. ஓகே, ஸோ இதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 1949 அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் 1950 தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடாப்ட் பண்ணதை தான் நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் டே, விச் இஸ் இன்னொரு பேர் வந்து சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடாப்டேஷன் என்னன்னு செலிப்ரேட் பண்றோம், கான்ஸ்டியூஷனல் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். அண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணதை ரிப்பப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். இது நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் கான்ஸ்டியூஷன் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. யார் ப்ரிப்பேர் பண்ணா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதோட சேர்மன் யாரு அப்படின்னா நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே, இவர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாவும் இருந்திருப்பாரு. ரிப்பப்ளிக் டே 2026 பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதோட எடிஷன், இப்ப நடந்த ரிப்பப்ளிக் டேவோட எடிஷன் வந்து 77th எடிஷன். அண்ட் ஆஸ் வி நோ, டேட் வந்து Jan 26 2026. அண்ட் எங்க நடக்கும் வென்யூ, பரேட் நடக்கிற வென்யூ வந்து கார்டவ்யா பார்க். ஓகே, நியூ டெல்லியில இருக்கு. யார் ப்ரெசிட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. அண்ட் அஃபிஷியல் தீம் என்ன, இதான் மெயின், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, 150 years ஆஃப் வந்தே மாதரம். இதை வந்து 1923 வந்து தேஜேந்திர குமார் மிஸ்ரா அப்படின்றவரு இலஸ்ட்ரேஷன்னா ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்திருப்பாரு. ஓகேவா, ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட். அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, தேஜேந்திர குமார் மிஸ்ரா, 1923. ஓகே, ஸோ த தீம் இஸ் 150 years ஆஃப் வந்தே மாதரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டோட்டல் டபுள்யூ டிஸ்பிளேனா லைக் பரேட்ல வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோ அந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் மாதிரி பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா வந்து 30 டபிள்யூஸ் இருந்திருக்கு. அண்ட் அதுல வந்து 17 வந்து ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிஸ்ல இருந்தும் அண்ட் 13 ஃப்ரம் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கான். ஓகே, எக்ஸ்ட்ராவா இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, சீஃப் கெஸ்டா யார் வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ரெண்டு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க டோட்டலா. இப்போ நடந்த 2026 ரிப்பப்ளிக் டே அப்போ வந்த ரெண்டு சீஃப் கெஸ்ட். ஓகே, ஸோ யாரு? அந்தானியோ காஸ்டா, அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் யூரோப் கவுன்சில். இவங்க ரெண்டு பேருமே லைக் யூரோப்னு வரும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யூரோப் கவுன்சில் ஒருத்தர், யூரோப் கமிஷன் ஒருத்தர். ஸோ யூரோப் கமிஷன்ல வந்தவங்க மிஸ் உர்சாலா வான் டியர் லயன். இவங்க தான் வந்து ரெண்டு பேரும் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. ஓகே, அண்ட் கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் தீம், இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே, அங்க பார்த்தது மெயின் தீம் ஆஃப் ரிப்பப்ளிக் டே 2026. இப்போ நம்ம பார்க்கறது கல்ச்சுரல் தீம். இதுல ரெண்டு இருக்கு, ஸ்வதந்திரா கா மந்த்ரா அண்ட் அது சேர்ந்தே ரெண்டும் கனெக்டடா வந்தே மாதரம். அதுக்கு என்ன அர்த்தம்னா லைக் அது ஹிந்தியில இருக்கு, நமக்கு அப்படியே இங்கிலீஷ்ல இங்கேயும் பக்கத்துல இருக்கு. மந்த்ரா ஆஃப் ஃப்ரீடம் வந்தே மாதரம். வந்தே மாதரம்ன்றது என்ன சொல்றாங்க? மந்த்ரா ஆஃப் ஃப்ரீடம். அதுதான் தீம் ஒன்னு. இது ஒன் டைம் படிச்சாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, சம்ரித்தி கா மந்த்ரா. ஓகே, ஆத்ம நிர்பார் பாரத். அண்ட் இதுக்கு இங்கிலீஷ்ல இருந்து மந்த்ரா ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. தட்ஸ் இட். ஸோ மந்த்ரா, ஸ்வதந்தி, இந்த ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ரைமிங்கா. லைக் ஸ்வதந்திரா கா மந்த்ரா, சம்ரிதி கா மந்த்ரா அப்படின்னு ரைமிங்கா இருக்கும். அதை வச்சுக்கோ, நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, CISF கண்டிஜென்ட் வந்து யார் லெட் பண்ணாங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் கரண் சிங் அப்படின்றவர் இதுல நடத்தினாரு, ஹெட்டா இருந்தாரு. அண்ட் CRPF கண்டிஜென்ட்டோட ஹெட்டா இருந்தவங்க வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சிம்ரன் பாலா. இவங்க வந்து ஒரு ஃபீமேல். ஸோ இதுவும் நம்ம இம்பார்ட்டன்ட், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் இதுல CISF ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அண்ட் CRPF ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் வந்து லெட் பண்ணவங்க, அந்த பரேட்ல லெட் பண்ணவங்க வந்து யார் வழி நடத்தினா கரண் சிங் அவங்களும் சிம்ரன் பாலாவும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ that is, for which of the following years was the first Republic Day of India celebrated? எப்போ ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணாங்க? எஸ், வெரி குட், 1950. அண்ட் செகண்ட்
The constitutional day is adopted on April 1st. Adopt பண்ணாங்க. Yes, very good. 26 November 1949. And third one, India is a republican country. What does republic mean? அப்படின்னா என்ன? The ruler is a king or queen. The ruler is direct descendant of the king or queen. The head of the state is chosen indirectly by the people. Or the day when India become independent. Choose. பண்ணுங்க correct. Yes, very good. The head of the state is chosen indirectly by his people. அதுதான் கான்ஸ்டியூஷன் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். நம்ம தானே எலெக்ட் பண்றோம். That's it. This day has been over. Thank you for watching. Do subscribe. Bye bye.